வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அதோட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இட்லி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வந்து எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கருப்பு கவுனி அரிசியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ பலன்கள் இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கேன்சருக்கான மருந்தே வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அந்த கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பலன்கள், அதாவது சுகர் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம். நார்மலாக பார்த்திங்கனாக்கா எல்லாருமே இந்த அரிசியை வந்து பயன்படுத்தினா நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. இதை வந்து நார்மலாக நம்ம எப்போதும் போல் அரிசி வாங்கிட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அது வந்து வீணாகாது, அப்படியே நமக்கு இருக்கும். இப்போ இந்த அரிசியை எந்தெந்த ரேஷியோவில் ஊற வச்சு நம்ம இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து இந்த டம்ளரால் நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா நார்மல் தண்ணி ஊற்றி களைஞ்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நீங்கள் எந்த தண்ணி ஊற்றி மாவு அரைப்பீங்களோ அந்த நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த ஊறின பிறகு அந்த அரிசியில் உள்ள அந்த நிறம் வந்து அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மாவு அரைக்கும் போது பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் இட்லி அரிசி பார்த்திங்கனாலும் இதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம இட்லிக்கு ஊற போடுற மாதிரி தான், அதாவது 4க்கு 1 அப்படிங்கிற ரேஷியோ தான். இப்போ 4 டம்ளர், அதாவது கருப்பு கவுனி அரிசி 2, இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே போல் உளுந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஊற வச்சு நல்லா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறிடணும். இப்போ நார்மலாக அரிசி ஊறதோட இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஊறணும். ஏன்னா அந்த அரிசி கொஞ்சம் ரொம்ப ஒரு திக்காக இருக்கிறதுனால அது ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் மார்னிங் வந்து மாவு அரைக்கிறதா இருந்தால் ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஊறலாம். அதாவது நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் கூட அரைக்கலாம். இப்போ வந்து நான் உளுந்து வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டேன். நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பூக்கிற மாதிரி நல்லா மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கரைக்கக்கூடிய பாத்திரத்துலேயே நான் மாவு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம அரிசியை சேர்த்து அரைச்சிடலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவுனி அரிசி சேர்த்துட்டு தனித்தனியாக அரைக்கணும் இல்லைங்க, ஒன்றாவே சேர்த்து அரைச்சிடலாம். பட் வந்து நல்லா மசிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் வந்து இது மசிய கொஞ்சம் லேட் ஆகும். பட் வந்து நல்லா ஊறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நார்மலாக நம்ம அரிசி மசியக்கூடிய அதே டைம்லேயே வந்து நமக்கு மசிஞ்சிரும். இட்லிக்கு அரைக்கக்கூடிய பதத்துக்கே வந்து இதையும் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம உளுந்து மாவோட நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா உப்பு நல்லா வந்து எல்லா மாவோடையும் நல்லா கரைஞ்சிடணும். நல்லா கலந்த பிறகு இது பார்த்திங்கனாக்கா இதோட அப்படியே அந்த நிறமே வந்து மாறிடும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. மேக்ஸிமம் வந்து வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ வந்து நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இட்லியோட அந்த மாவோட நிறமே வந்து மாறிடுச்சு பார்த்திங்களா. இது நிறம் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பயன்படுத்தாமல் இருந்துடாதீங்க. இது வந்து உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லது. இப்போ மூடி வச்சிடலாம். மார்னிங் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து மாவு நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ கலந்து விட்டு பார்த்தோம்னாக்கா எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா. நம்ம அரைச்சிருந்தப்போ மாவு வந்து இதை விட கம்மியாக இருந்தது. இப்போ நைட்டு ஃபுல்லாக நான் வச்சுருந்ததில் இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம நார்மலாக இட்லி எப்படி ஊற்றுவோமோ அது போல் ரெடி பண்ணிடலாம். தட்டில் வந்து நான் எண்ணெய் தடவிருக்கேன் கொஞ்சமாக. நீங்கள் துணி போட்டு நீங்கள் இட்லி செய்கிறதுனால செய்யலாம். நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கக்கூடிய அதே டைம் தான் ஆகும். இதோட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியோ, நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சட்னி ஃபேவரட்டோ அதை வச்சு சாப்பிட்லாம். எல்லா சட்னியுமே இதுக்கு வந்து மேக்ஸிமம் சூட் ஆகும். சாம்பார் கூட, ஈவன் சாம்பார் இருந்தால் கூட அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இட்லியும் வந்து வேக வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். கொஞ்ச நேரம் இது வந்து ஆறின பிறகு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அருமையான ரொம்ப ஆரோக்கியமான இட்லி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்போ எப்படி வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க. அதாவது சுவை வந்து நார்மல் இட்லிக்கும் இதுக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ்லாம் தெரில. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.